எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. காளிசெட்டிப்பாளையம் பகுதியை சார்ந்த நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் மகள் மாக்கி சீதாலட்சுமியின் அன்பு வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் மகள் என்னை இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். எளிய பிள்ளைகள் இதோ புலிக்கொடி ஏந்தி வந்து நிற்கிறோம். எதற்காக என்றால் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய முன்னோர்களினுடைய வீரம் இன்று நமக்கு இல்ல. அன்னைக்கு வள்ளிலோரி போன்றவர்கள் மானத்தோடும் வீரத்தோடும் நின்ற அரசியலை போல ஒரு தூய அரசியல் இங்கு படைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். பனைமரம் மட்டும் இருந்தாலே போதும், பல ஊர்களை காப்பாற்றி விட முடியும். டாஸ்மார்க் சாராய கடைகளை திறந்து வைக்கின்ற அரசு, ஆனால் பணங்கள் தென்னங்கள் இறக்குவதற்கு அனுமதி இல்லை. அரிசி விலை 50 ரூபாய்க்கு மேலே ஏறி போச்சு. மின் கட்டணம் இலவசம் என்றார்கள், ஆனால் இன்றைக்கு அதுவும் 1000 1500. இப்படி கல்வி தரமான சமமாக அனைவருக்கும் கிடைக்கவில்லை. படித்தால் வேலை கிடைப்பது என்று இல்லை. வீட்டுக்கு ஒருவருக்காக அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும், அதுவும் இல்லை. மருத்துவம் சரியாக இல்லை. இப்படி எண்ணற்ற சிக்கல்களுக்குள்ளேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நாம் அடிமையாகி போக போகிறோமா, இல்ல நம்முடைய முன்னோர்களைப் போல பாரி காரி வல்விலோரியை போல மீண்டும் இந்த மண்ணில் ஒரு தூய அரசியலை கட்டியமைக்க போகிறோமா என்பதை என் பாசத்துக்குரிய சொந்தங்களை நீங்க தான் சிந்திக்கணும். இதோ இங்க இருக்கக்கூடிய தம்பி, இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் கார்த்தி, எளிய பிள்ளைகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. என்ன லட்சிய உறுதியோடு வந்திருக்காங்க. ஒரு மாற்றம் வேண்டும் என்று இளைய பிள்ளைகள் ஓடி வந்திருக்கோம். நீங்கள் ஒரு வாய்ப்படை தந்து வலிமையாக்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்ல எண்ணங்களோடும் ஒரு அறம் சார்ந்த ஒரு தூய அரசியல் இந்த மண்ணில் படைக்கப்பட வந்து நிற்கிறோம். இந்த மண்ணுக்கான சிக்கல் என்ன என்பதை நான் ஓங்கி நாடாளுமன்றத்திலே ஒழித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றால் அதிகாரம் உங்களிடம் வாக்காக இருக்கிறது. அந்த வாக்கினை தந்து வலிமைப்படுத்துங்கள். தற்போது ஆங்காங்கு நிற்கக்கூடிய என் அன்பு உறவுகளை உங்களை சந்தித்து எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். காலம் வரும்பொழுது உறுதியாக உங்களோடு இருப்போம், களத்திலே நிற்போம் என்று உங்களிடம் நான் சொல்லி புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம். இது நான் ஒருவரை மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல. அத்தனை பேர் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு பெண் பிள்ளையாக நிற்கின்ற அண்ணன் சீமானின் தங்கையாக நிற்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உண்மையில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது பேரன்பு கொண்டு நிற்கின்றார். ஆகவேதான் இளைய பிள்ளைகள் ஓடி வருகின்றோம். வாய்ப்பை தந்து வலிமையாக்குங்கள். நிச்சயமாக நமக்கான ஒரு தூய அரசியல் இந்த மண்ணில் கட்டி எழுப்பப்படும். நன்றி. நாம் தமிழர்.